நிச்சயமாக. அதாவது சென்னை சென்ட்ரல் அருகே ரவுடியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சிந்தாரிப்பேட்டையை சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் ஒரு பிரபல ரவுடி ஆவார். இவர் மீது 7 கிணறு, பெரியமேடு உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளது. சென்னை அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக பிரேம்குமார், நரேஷ், வசந்தகுமார் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். அதன் பின்னர் சென்னை பெரியமேடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு உணவகத்தின் மேல் உள்ள மதுபான பாரில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பல் அந்த உணவகத்தின் உள்ளே சென்று மது அருந்திக் கொண்டிருந்த பிரேம்குமார் உள்ளிட்ட 3 பேரை அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்து தாக்கினர். அதில் தப்பிக்க முயற்சித்த பிரேம்குமார் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் விழுந்தார். அப்ப அந்த கும்பல் பிரேம்குமாரை கொடூரமாக தாக்கியதில் மிகவும் ஒரு படும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் அவருடன் இருந்த நரேஷ் மற்றும் வசந்த் ஆகியோருக்கு அரிவாள் வெட்டு விழுந்து படுகாயத்துடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர கொலை குறித்து பெரியமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர் ஏற்கனவே பிரபலமான ரவுடி என்பதால் இவர் ஏதேனும் பழைய பகையின் காரணமாக, முன்வருவதன் காரணமாக இந்த தாக்குதல் கொலை சம்பவம் நடந்திருக்கும் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.